ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி சித்து டாக்கீஸ் சேனல். ஸோ கார் எடுக்கிற நண்பர்களுக்கு நம்ம சேனல் வந்து பெரிதும் உதவியாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாண்டியில் எங்கெங்கெல்லாம் கார்ஸ் இருக்குதுன்னு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி நம்ம வெளியூர்லேயும் போய் நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கிறோம். வெளியூரில் எங்கே போய் பண்ணலான்றது சொல்லுங்கள். அதை தவிர்த்து நம்ம இங்கே பண்ணுற இடமே சூப்பரான ஒரு இடம் தான் வந்து ஏபி கார் ஜோன்ஸு. ஏன்னா எல்லா செக்மெண்ட்டான கார்ஸுமே ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுன்றதை சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் கார் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, ஒரு நல்ல காரு நல்ல ப்ரீமியமான இடத்துல எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க ஏபி கார் ஜோனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் நிறைய கார்ஸ் இருக்குது. அட்ரஸ் எங்கிறது தானே கேட்குறீங்க? வாங்க வாங்க வாங்க, நான் கட்டுறேன். எப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அது HDFC பேங்க் இருக்குது இல்லை, HDFC பேங்க் எங்கிறது தானே கேட்குறீங்க? நம்ம வெங்கடா நகர் இருக்குதுல்ல, இதான் வெங்கடா நகர் 45 ஃபீட் ரோடு HDFC பேங்க்கு. ஸோ இந்த பேங்க்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் ஷோரூம் பார்க்கலாம். ஒரு புது கார் ஷோரூம் செட்டப்புக்கு எல்லா பழைய கார்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, லைக் இங்கே எடுக்கிற காரே புது கார் மாரி தான் இருக்கும், அவ்வளோ பெரிய யூசேஜெலாம் இருக்காது. ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு ரெனால்ட் கைகர் பார்க்குறோம். ரெனால்ட் கைகரில் இது RXT ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த கார் வேரியண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் இந்த காரை பற்றி. இது ரெனால்ட்ல வந்து கைகர் மாடல் சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல எக்ஸிவ் டைப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா போல்டன் இட்டாலிக்கா, உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லோகோ கொண்டு நல்லா போல்டன் இட்டாலிக்கா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா குவிட் மாதிரி இது பெரிய கார், ஒரு நல்ல எஸ்யூ டைப்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இதில் கார்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னா டியூல 4 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. பார்த்துடலாம் வாங்க. இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் செட் கொடுக்குறாங்க. 4 ஏர் பேக் கொடுக்குறாங்க. டிரைவர், கோ டிரைவர், சேஃப்டிக்கு டிரைவர், கோ டிரைவர். அது இல்லாம சீட்ல 2 ஏர் பேக் கொடுக்குறாங்க. சரிங்களா, சேஃப்டி வைஸ்ல சீட்ல 2 ஏர் பேக் கொடுக்குறாங்க. டிரைவர், கோ டிரைவர் சீட்ல 2 ஏர் பேக் வந்துரும். நெக்ஸ்ட் இப்போ ரியர்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வித் கேமரா கொடுத்துறாங்க. இதுக்குள்ள வேற இந்த ஏசி கண்ட்ரோல் கண்டிஷன் எப்படி இருக்கு? ஏசி இதுல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ கொடுக்குறாங்க. நம்ம காரோட கீயே தான். ஓகே, சோ போன் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கீயே இருக்கு. இந்த ஸ்மார்ட் கீ போனோட நம்ம சேர்த்து வச்சாலே போதும். பாக்கெட்ல இருந்தா மட்டும் போதும், வெஹிக்கிள்குள்ள இருந்தாலும் மட்டும் போதும். புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் ரெண்டுமே உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு பிளஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம வயர்லெஸ் போனை வச்சிருந்தாலே வயர்லெஸ் சார்ஜிங் ஆகும். என்ன போன் இருந்தாலும், எல்லா போன் கிடையாது, வயர்லெஸ் சார்ஜிங் போன் உள்ள மட்டும் சப்போர்ட் உள்ள மட்டும் உங்களுக்கு வரும். இது ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கேமரா டச் ஸ்கிரீன் செட் கொடுத்துருக்காங்க. 8 இன்ச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்கிரீன் செட் கொடுத்துருக்காங்க. இதுல நேவிகேஷன் எல்லாமே பாத்துக்கலாம். ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்க ஸ்டீரிங்லயே பண்ணிக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமா, மினி ஃப்ரிட்ஜ் கூட இருக்குது. ஆமா, இதுக்குள்ள வந்து கூலர் பாக்ஸ் இருக்கு. இந்த கூலர் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து அந்த கூலிங்னஸ் வரும். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அப்பர் 2 லோயர் க்ளோ பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓட்டும் போது நம்ம கை வச்சுட்டு கியர் மாத்துறது ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா LED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. உங்களுக்கு LED டிஸ்பிளே கொடுப்பாங்க. நான் ஆன் பண்ற பாருங்க, LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே டிஜிட்டல், இதுல எதுவுமே அனலாக் கிடையாது. எல்லாமே டிஜிட்டல், முழுக்க எல்லாமே டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீடு ஓடுறது, எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுறது, இல்ல ரேஞ்ச் எல்லாமே டிஜிட்டலா பாக்கலாம். நம்ம எவ்வளவு ஃபியூல் இருக்கு, ரேஞ்ச், RPM எந்த அளவுக்கு ரேஞ்ச் உங்களுக்கு போகுது வருது எல்லாமே இதுலயே பாத்துக்கலாம். சூப்பர். ஓகே, இந்த சீட் கவர் கூட பிரிக்காம இது புது கார். இது வந்து 2022 மாடல், சிங்கிள் ஓனர், 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி. சோ ஆமா, ரொம்ப கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடி இருக்காங்க. வெஹிக்கிள் பார்த்தாலே தெரியும், ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ கார் மாதிரி தான் சொல்லுவாங்க. யார் பாக்குறவங்க, வெளியே பாக்குறவங்க எல்லாருக்குமே நியூ கார் மாதிரி தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவுட்லுக்லயும் சரி, இன்டீரியர்லயும் சரி, ஷோரூம் கண்டிஷன்ல அப்படி இருக்காரு. அப்படி சூப்பர்ல. ஆமா, பின்னாடி பாப்பா என்னென்ன இருக்குது. பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்கு? பின்னாடி பாத்தீங்கன்னா 1 செகண்ட், பின்னாடி ரியர் ஏசி வென்ட், பின்னாடி ரியர் ஏசி இருக்கு. பின்னாடி உட்காரவங்களுக்கும் ஏசி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேணும்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே பட்டன் சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ரியர்ல உட்காரவங்களும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ரியர்லயே சார்ஜ் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நல்லா தாராளமான வித் கொடுக்குறாங்க. உள்ள ஒரு 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்து டிராவல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து வித் நல்ல பெரிய வித் சீட் கொடுத்துருக்காங்க. நல்லா சரிங்களா. டயரோட கண்டிஷன்ல எப்படி இருக்கு காருக்கு? டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 80 to 90% டயர் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாருங்க. பூட் வந்து இதுல இருக்கும். ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா வந்து இன்பில்ட்டா வந்து வண்டி கூட வர்றது. இந்த மாடல்ல வந்து இந்த லோகோ நடுவுல ஹிடனா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டைலிஷா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியாது, லோகோ நடுவுல இருக்க தெரியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூட் இதுல இருந்து பிரஸ் பண்ணீங்கன்னா பூட் ஓபன் ஆகும்.
இது செடானா? இது SUV டைப். இது SUV. ஓ SUV ஒன்னு இருக்கு, செடான் ஒன்னு இருக்கு. ஆமா, ஹேட்ச்பேக் 3 செக்மெண்ட் வரும். இதுல வந்து இது பாத்தீங்கன்னா பியூர் SUV இது. ஓகே. இதுல பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 405 லிட்டர்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. பூட் ஸ்பேஸ் எப்பவுமே லிட்டர்ஸ் கணக்குலாம் சொல்லுவாங்க. அதுல வந்து லார்ஜ் பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இதுல 405 லிட்டர்ஸ் இருக்கு இதுல. ஓகே. சோ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஸ்பேர் வீல் வரும் நமக்கு. அது புதுசாகுதா? ஆமா, இது கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் எல்லாமே. ஆமா, யூஸே பண்ணல அப்படியே இருக்கு. ஒண்ணே இல்ல இதுல வந்து. ஆமா, இது டெம்ப் வீல் தான் சொல்லுவாங்க. சைஸ் ஒரு சின்னதா கொடுப்பாங்க எப்பவுமே ஸ்பேர் வீல்ன்றது. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வண்டி கூட வந்துரும் உங்களுக்கு. ரிவர்ஸ் சென்சார் வித் கேமரா பின்னாடி வந்துரும். ஓகே. மேல பாத்தீங்கன்னா ரூஃப் பார் கொடுத்திருக்காங்க. இது ஷார்ப் பின் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. ஆண்டனா வந்து இப்ப அந்த காலத்து போற கார்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஷார்ப் பின் ஆண்டனா. ஷார்ப் எப்படி இருக்கும், அதோட பின் எப்படி இருக்கும், அதான் ஷார்ப் பின் ஆண்டனான்னு சொல்லுவாங்க இத. இது ரூஃப் பார் சொல்லுவாங்க இது. ஓகே. மேல இருக்கு இல்லையா, இது ரூஃப் பார். இதுல வந்து லோட் கேரேஜ் மேக்ஸிமம் லோட் கெபாசிட்டி கேரியில் வச்சுக்கலாம். இது லோடு வேணும்னா நம்ம மேல கேரியில் ஃபிட் பண்ணிக்கலாம். அது மேல இது ரூஃப் பாரும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. சரி, ஒன் மோர் டைம் வண்டியை பத்தி அப்படியே ஒரு டீடைல் ஒப்பிச்சிருங்க. வேற என்ன கிலோமீட்டர் போகுது வண்டி? இது வந்து PY ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. கையர் RXT ஆப்ஷன். இது 2022 மாடல். 11,165 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட். எவ்வளவு எம்புட் பிரைஸ்க்கு கேர்சே ஏபி கார்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம்? இது வந்து 7,30,000 நமக்கு பிரைஸ் கோட் பண்ணிருக்கோம். இது இன்சூரன்ஸ் இல்லையா? இன்சூரன்ஸ் இல்ல இப்போதைக்கு. நீங்க எதை டாப் அப் பண்ணி தருவீங்க? பண்ணலாம். கஸ்டமர் வரதா ஆமா பேசினா இன்சூரன்ஸும் பண்ணி தர மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். லோன் எவ்வளவு வரைக்கும் பண்ண முடியும் வண்டிக்கு? லோன் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 6 lakhs வரையும் நம்ம மேக்ஸிமம் லோன் பண்ணிக்கலாம். ஒரு 1 lakh மட்டும் கட்டிட்டு மிச்சம் லோன் பண்ணிக்கலாம். சூப்பர்ல. அப்படியே பின்னாடி போங்க. பின்னாடி என்ன கார்ஸ் இருக்குதுன்னு பாப்போம். அது என்ன ப்ரோ, EMI ஸ்டார்ட் ஃப்ரம் 11,000 போடுறாங்க. அப்படி என்ன மேட்டர் அது வந்து? இது வந்து பாத்தீங்கன்னா EMI ஸ்டார்ட்னா இப்போ இதுல வந்து ஐடி வேல் பேஸ்ட் ஐடி வேல் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் எவ்வளவு ஐடி வேல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் லோன் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஒரு 3.5 lakhsக்கு நம்ம வந்து லோன் பண்ணா அதுக்கான EMI தான் நான் போட்டிருக்கேன். ஃபார் அப்ராக்ஸா வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு போட்டிருக்கேன் அந்த அமௌண்ட் வந்து. ஓகே. சரி, கார்ஸ் பத்தி டீடைல் சொல்லுங்க. இது வந்து ஹோண்டா அமேஸ். இது 2018 மாடல். தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன், TN ரிஜிஸ்ட்ரேஷன் இது. ஓகே. இது சிங்கிள் ஓனர். 87,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இது பெட்ரோல் வேரியன்ட் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,80,000 பிரைஸ். இது 5,80,000. வாங்கலாம். இன்டீரியர்லாம் பார்க்கலாம். மேனில ஏதாவது டென்ட் ஸ்கிராட்ச் ஏதாவது இருக்குதா? இல்ல, இதுல எதுவுமே டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. இது வெஹிக்கிள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எந்த ஒரு டென்ட் ஒரு ஸ்கிராச்சஸும் இருக்காது வண்டியில. வாங்க உள்ள போறோம். இல்ல ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன ப்ரோ இருக்கும்? இதுல ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வித் ஃபோல்டபிள் கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேரிங் மோட்டார் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. டியூவல் ஏர் பேக். ஓகே. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல 2 ஏர் பேக் கொடுக்குறாங்க. ஏர் பேக், ABS பிரேக் வந்துரும். உங்களுக்கு வந்து கம்பெனில வர்றது ஸ்டேரியோ சிஸ்டம் வந்து கம்பெனி செட்டே வந்துரும். உங்களுக்கு கார் கூட வந்துரும். ஓகே. ஸ்டேரிங் மோட்டார் கண்ட்ரோல் வந்துரும். கால் அட்டன் பண்றது, கட் பண்றது எல்லாமே அதுல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. வேற என்ன ஃபீச்சர்ஸ் இந்த காருக்கு? ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும்? ஃபியூச்சர்ஸ் மீன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த கார் இதுக்காக எடுக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, ஓகே கார் இதுக்கு தான் நான் எடுக்கிறேன். இது நல்ல செடன் டைப். ஓகே. ஹோண்டால வந்து போட்டதுலயே நல்ல ஹோண்டா சிட்டிக்கு அடுத்தபடி ஹோண்டா அமேஸ் தான் நல்ல ஒரு செடன் கார் இல்லையா? ஓகே. உங்களுக்கு நல்ல பூட் ஸ்பேஸ் வந்து தாராளமான பூட் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. டயர்ல எப்படி இருக்கு? டயர் பாத்தீங்கன்னா 90% இருக்கு. டயர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். புது டயர் தான். 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கான கம்ஃபர்டபிள்ல எப்படி இருக்கு? தாராளமா நல்லாவே இருக்கும். பாருங்க, நான் உட்காரம் பாருங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் பாருங்க. சோ அந்த அளவுக்கு உட்காரும்போது இன்னொரு சீட்டுக்கு இந்த நீ ஸ்பேஸ் இந்த அளவுக்கு கார் தாராளமா கிடைக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து கால் நீட்டி உட்காரும் போது இந்த சீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்காந்துக்கலாம். ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். ஓகே. வித்து நல்ல தாராளமான வித்து 3 பேர்ன்றது தாராளமா போறலாம். ஓ 3 பேர் தாராளமா. ஆமா. ஸ்பீக்கர் செட்டுமே நல்லா கொடுத்திருக்காங்க. ஆமா, நல்லா கொடுத்திருக்காங்க. கம்பெனில செட் வந்து 4 ஸ்பீக்கர் வந்துரும். டோர்ல 4 ஸ்பீக்கர் வந்துரும். உங்களுக்கு செட் கம்பெனில வந்துரும். கம்பெனி ஓபன் பண்ணுங்களா? நீங்க சொல்றீங்க இது ஒரு நல்ல ஒரு பூட் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி தான் ஓபன் பண்ணணுமா? ஆமா, நம்ம டிரைவர் சீட் கீழ இருக்கும் நாப் இருக்கும். அது பிரஸ் பண்ணி புல் பண்ணீங்கன்னா அது ஓபன் ஆகும். ஓகே. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். சூப்பர்ல. ஆமா, இதுக்குள்ள தான் உங்களுக்கு ஸ்பேர் வீல் எல்லாமே வரும். ஓகே. சோ அது யூஸ் பண்ணிருக்க ஸ்பேர் வீல்ன்றது எல்லா காருக்குமே கொடுத்துருவீங்க? ஆமா, எல்லா வண்டி கூட எல்லா ஸ்பேர் வீல், ஜாக்கெட், டூல் கிட் எல்லாமே வண்டி கூட வந்துரும். ஓகேல. எவ்வளவு இது பிரைஸ் வந்து என்ன விலைக்கு ஏபி கார்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கலாம்? கஸ்டமர்ஸ் வரட்டும், வந்து வாங்க, நேர்ல வாங்க, வந்து டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க, வெஹிக்கிள் கண்டிஷன் பாருங்க. எப்படின்னு எங்களால டெஸ்ட் ட்ரைவ் அலோட் பண்ணிக்கலாம். எல்லா கஸ்டமருக்கும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துட்டா நம்ம புக்கிங்ஸ் பண்றோம், புக்கிங்ஸ் வாங்குறோம். கஸ்டமர்ஸ் பார்க்கட்டும், வண்டி வந்து பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி கொடுக்க நாங்க ரெடி. வித் EMI ஆப்ஷனுக்கு பண்ணி கொடுப்போம். 2018 மாடல் இது. EMI எவ்வளவு வரைக்கும் பண்ணி தருவீங்க? மேக்ஸிமம் நாங்க வந்து ஒரு 4.5 lakhs வரையும் பண்ணி தருவோம். ஓகே. வண்டியோட விலை எவ்வளவு? 5.8 lakhs.
5,80,000 வரும். ரூபாய் முன்பணம் கட்டணும். முன்பணம் கட்டினா போதுமானது. மிச்சம் வந்து நாங்க இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, இதை தொடர்ந்து நம்ம என்ன கார் பார்க்கலாம்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹுண்டாயில i20 இருக்கு. ஓகே, இது அமேஸ் அது i20. ஆமா, இது ஹோண்டா அமேஸ், இது i20, ஹுண்டாய் i20 இது. ஓகே, இந்த காரை பத்தின ஒரு கிளியர் கட்டான ஒரு ரிவ்யூ சொல்லுங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஹுண்டாய் i20 மேக்னா வேரியன்ட், இது வேகனா மாடல் இது. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன். இது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ தமிழ்நாடு கஸ்டமர் லைக் பண்றாங்களே, எனக்கு தமிழ்நாடு வெஹிக்கிள்ஸ் தான் வேணும், பர்டிகுலர் எனக்கு ஹுண்டாயில வேணும்னு நினைக்கிறவங்க இங்க நம்மள்ட்ட வந்து வாங்கிக்கலாம். ஏபி கார்ஸ்ல வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் இஎம்ஐ வந்து மாசம் 11,000 ரூபாய் கட்டணும். ஆமா, 11,300 இஎம்ஐ வரும், மந்த்லி இஎம்ஐ வரும். நல்லா இருக்குல்ல இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து. ஆமா, நிறைய பேருக்கு தெரியும் இஎம்ஐ இவ்வளவு கிடைக்கும், லோன் இவ்வளவு கிடைக்கும். எல்லா கஸ்டமர் நிறைய பேர். ஆமா, எல்லா கஸ்டமருமே ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறவங்களும் சில பேர் i20 லைக் பண்ணுவாங்க, அமேஸ் லைக் பண்ணுவாங்க. வீட்டு பர்சனல் யூஸ் எடுக்கிறவங்களுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபுல் கேஷ் இஎம்ஐன்றது நீங்க பண்ணறதானா? ஆமா, நம்ம ஃபைனான்ஸ் டைப் இருக்காங்களே நம்மள்ட்ட, அவங்க மூலமா நம்ம வந்து ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் ப்ரோ. இன்டீரியர் காட்டுங்க எனக்கு. இன்டீரியர்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஓகே, இன்டீரியர் பவர் விண்டோ, 4 பவர் விண்டோ, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவல் ஏர் பேக் கொடுப்பாங்க. டிரைவர் கோ டிரைவர் 2 ஏர் பேக் வந்துரும். உங்களுக்கு இன்ஃபோடைம் சிஸ்டம் வந்து டச் ஸ்கிரீன் செட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கேமரா நீங்க விசிபிளா பாத்துக்கலாம். நீங்க மீடியா எல்லாமே இதுல கனெக்ட் டச் ஸ்கிரீன்லயே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பட்டன்ஸ் கிடையாது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் 10 இன்ச் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ல எல்லாமே பாத்துக்கலாம். சீட் கவர்ல எப்படி ப்ரோ இருக்கு? சீட் கவர் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு 90% 100% சீட் கவர் நல்லாவே இருக்கு. புது கவரே இருக்கு. அப்படியே உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட் வந்துரும் பின்னாடி. ஓகே, இந்த கார்ல ஆமா, இந்த மாடல் i20ல வந்து பாத்தீங்கன்னா ரியர் ஏசி வெண்ட் வந்துருது. ஆம்ரெஸ்ட் வந்துரும். முன்னாடி உட்கார்ந்து ஓட்டுறவங்களுக்கும் டிரைவர் கோ டிரைவருக்கும் அந்த கை வச்சுக்கிறதுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வண்டி கூட வர ஆம்ரெஸ்ட் இது. இதுக்கான டயர் கண்டிஷன் எப்படி ப்ரோ? இந்த கார்ல டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே புது டயர் தான் இல்லையா? இது பாருங்க, டயர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பர்ல, நாலுமே குட்டியா டயர் போட்டுருக்காங்க. விஷயம் உள்ள இந்த ஏசியோட கண்டிஷன்ல எப்படி நல்ல கண்டிஷனா? ஏசிக்கு ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, பார்க்கலாமா? லைட்லாம் எப்படி இருக்கு? லைட் எல்லாமே பாருங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கார் எடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணி கொடுத்துருவீங்க? நான் காரை புக் பண்ணிட்டேன், நீங்க காரை புக் பண்றேன், எவ்வளவு நிமிஷத்துல கார் எடுத்துட்டு போக முடியும்? நான் ரெடி கேஷாவே கொடுக்குறேன். ஓகே, ரெடி கேஷ் கொடுக்குறீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இப்ப வரைக்கும் கேஷ் கொடுக்குறீங்க உடனேனா எங்கள்கிட்ட மேக்ஸிமம் வந்து 2 lakhs வரையும் தான் கேஷ் வாங்கிப்போம். மற்ற ஃபினான்ஸ் வந்து மற்ற நம்ம நெஃப்ட் ஆர்டிஜஸ் தான் பண்ணுவோம். நெஃப்ட் ஆர்டிஜஸ் அவங்க உடனே பண்ணிட்டாங்க அப்படின்னா பேமெண்ட் ஃபுல்லா எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா வித்தின் ½ hourல வண்டி ரெடி பண்ணி கொடுப்போம். வாஷ் பண்ணி மாலை போட்டு படைச்சு ப்ராப்பரா வந்து ஆமா டெலிவரி கொடுப்போம். அந்த மாதிரி ப்ராப்பரா செரிமனி பண்ணிடலாம், டெலிவரி செரிமனி பண்ணிடலாம். ஓகே, இதோட பூட் ஏரியா காட்டுங்க. ஓகே, இதுக்கும் பின்னாடி கேமரா இருக்கும் போல. ரியர் கேமரா வச்சிருக்காங்க. இந்த மாடலுக்கு கேமரா இருக்கு. இன்பில்டா வருதா? இல்ல, கேமரா வந்து அவங்க தனியா அட்டாச் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல வந்து பூட் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தாராளமா இருக்கும். உங்களுக்கு ஸ்பேர் வீல் பாத்தீங்கன்னா தெரியும், புது ஸ்பேர் வீல், இன்னும் எடுக்க யூஸ் பண்ண கூட இல்ல. ஓகே, டயர் வந்து புது டயர். அப்படி சூப்பர் ப்ரோ. வீல் தான் மாத்தி இருக்காங்க एक्चुअली. ஆமா. ஓகே, போலாமா? ஃபைனலா என்ன பிரைसेस? இது பாத்தீங்கன்னா 580ன்றது பிரைஸ்ங்கிறது. ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப 570 போயிட்டு இருக்கு. ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 8 மாசம் வரை இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஓகே, கஸ்டமர் பிரைஸ் வந்து 570 ப்ரோ. 580 பிரைஸ், இப்ப ஆஃபர் பிரைஸ் 570 பண்றோம் ஃபைனல் பிரைஸ். சூப்பர் ப்ரோ. சரி மக்களே, பிரதர் தான் இருப்பாரு, அவர்கிட்ட வாங்க. அவர்கிட்ட சொல்லி நான் ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தர சொல்றேன். சப்ஸ்கிரைபரா தான் கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். கண்டிப்பா ஷூரா பண்ணி தரலாம். ஓகே, டாடா பை பை.